மனுஷ் தன்னோட ரூம்ல பட்டு வேட்டி சட்டையில போட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு தனக்குள்ளேயே பேசிக்கிறாரு. யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, குறிப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த மூச்சு விடக்கூடாது. அம்மாவுக்கு மட்டும் நான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்க போறது உண்மை தெரிஞ்சா நெஞ்சே வெடிச்சு செத்துருவாங்க. ஆனா நான் என்ன பண்றது? என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டாமா? இந்த வீட்டுல இருக்கிறவங்க பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தா நான் இப்படியேதான் நடுத்தருல நிக்கணும். ரோகிணி போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை சூனியம் ஆயிடுச்சு. இப்ப கனகா மூலமா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. இந்த உண்மையை இப்ப போய் வீட்டுல சொன்னா எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. பேசாம இந்த கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் அமைதியா இருந்துடுவோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். இப்ப கிளம்பி மனோஜ், லேட் பண்ணா எல்லாம் கை மீறி போயிடும்ட்டு வெளியே வராரு. வெளியில வந்து மனோஜ் கிட்ட விஜயா, அடே மனோஜ், என்னடா இது, என்ன அழகு, அப்படியே சொக்கத்தங்க மாதிரி ஜொலிக்கிறதா என் புள்ள. என்ன விசேஷம் இன்னைக்கு? யாருடைய வீட்டு விசேஷத்துக்கு போற? புது மாப்பிள்ள மாதிரி இருக்க. அது வந்துமா ஒண்ணும் இல்லம்மா, சும்மா சாதாரணமா கிளம்புனேன். பொய் சொல்லாதடா, ஏதோ பெரிய இடத்துக்கு கிளம்புற மாதிரி பட்டு வேட்ட சட்டையெல்லாம் போட்டிருக்க. கடையில இன்னைக்கு ஏதாவது பெரிய பூஜையாடா? இல்லம்மா, என்னோட நெருங்க ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு இன்னைக்கு கல்யாணம், அதான் கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே கடைக்கு போலான்னு இருக்கேன். அப்படியா, சரி சரி, போயிட்டு வா. ஆனா உன்னை இப்படி மாப்பிள்ளை கோலத்துல பாக்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு ஆசை வருதுடா. அந்த சனியம் பிடிச்ச ரோகிணி உன்னை ஏமாத்துனா நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த. நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சீக்கிரமா உனக்கு கோர்ட்ல இருந்து டிவோர்ஸ் வாங்கட்டும். நானே முன்னாடி நின்று உனக்கு நல்ல இடத்துல லட்சணமான பொண்ணை பார்த்து இதே மாதிரி கோலாகலமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. அம்மா, நீங்க என்னதான் விவாகரத்து வாங்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா நான் இன்னைக்கே இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னுங்கிறாரு. நம்மள மனோஜ் பாத்துட்டு, என்ன விஜயா, காலையிலயே உன் செல்ல பிள்ளைக்கு போலாரம் பாடிட்டு இருக்க. டே மனோஜ், இங்க வா, ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்ற. சரி, ஆனா கல்யாண வீட்டுக்கு போறவன் முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கணும், தெளிவு இருக்கணும். உன் முகத்துல எதையுமே காணும். ஏதோ கொலை பண்ணிட்டு போலீஸுக்கு பயந்து ஓடுற குற்றவாளி மாதிரி முகம் இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அது வெளியில வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, அதான் கொஞ்சம் பேருக்குது. டே, என்கிட்டயே உன் நாடகத்தை காட்டுறியா? வீட்டுக்குள்ள ஏசி ஓடிட்டு இருக்கு. இதுல உனக்கு எங்க இருந்துடா வெயில் வந்தது? என் கண்ணை பார்த்து நேரா பேசுடா. நீ ஏதோ பெரிய தப்ப மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை எங்ககிட்ட இருந்து மறைக்க பாக்குற. உன் கண்ணுல இருக்க திருட்டுத்தனம் எனக்கு நல்லா தெரியுது. என்னங்க நீங்க காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் தான் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்றான்ல. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என் புள்ள மேல தப்பு கண்டுபிடிக்கிறதே வேலையா போச்சு. முத்து என்ன பண்ணனாலும் உங்களுக்கு பெருசா தெரியும், ஆனா என் மக மனோஜ் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு குத்தமா தெரியுது. விஜயா, நீ வாய் மூடு. இவனுக்கு நீ இப்படி முட்டு கொடுத்துதான் இவன் இந்த அளவுக்கு உருப்படாம போயிருக்கான். டே மனோஜ், நான் கேக்குறக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. மனசுல என்னடா திட்டம் வச்சிருக்க? உன் முகத்துல இருக்க பயம் சும்மா வரல. நீ ஏதோ குடும்பத்துக்கு தெரியாம பெரிய காரியத்துல இறங்கியிருக்க. அது என்னன்னு எனக்கு இப்பவே தெரியணும். அப்பா ப்ளீஸ்பா, அங்க மூத்த நிறைய முடிய போகுது. நான் இப்ப கிளம்பலைன்னா என் ஃப்ரெண்டு ரொம்ப தப்பா நினைச்சுப்பான். கையிலயும் நிறைய வேலை இருக்குப்பா. நான் சாயங்காலம் வந்து உங்ககிட்ட பேசுறேங்கிறாங்க. ஜியா, நான் சொல்றத குறிச்சு வச்சுக்கோ. உன் புள்ள ஏதோ பெரிய கொண்டு தூக்கி நம்ம தலையில போட போறான். அவன் போன வேகம் சரியில்லை, அவன் முகத்துல இருந்த பயம் சரியில்லை. என் மனசு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லுது. பாப்போம் இப்ப என்னத்தையும் இழுத்துட்டு வரான்ட்டு. மண்டபத்துல முத்துவும் மீனாவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் மீனா, இந்த போர்டுல மாப்பிள்ள பொண்ணு பேரை எழுத சொல்லடி. முதல்ல யாருக்கு டெக்கரேஷன் பண்றோம்னே தெரியாம காலையில இருந்து மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கேட்டா பெரிய கோடீஸ்வர குடும்பம் ரகசிய கல்யாணம் வந்தா பண்றாங்க. விடுங்க, நமக்கு என்ன? அவங்க ரகசியமா பண்ணா நமக்கு என்ன, பொதுவா பண்ணா நமக்கு என்ன? நமக்கு வர்ற காசு வந்தா சரி. ஆனா ஒண்ணு, பொண்ணு பாவம் ஏதோ பெரிய பணக்காரிடமா, பொண்ணுக்கு லேசா புத்தி சுவாதீனம் இல்லையா? அதான் வீட்டுல இருக்கிறவங்க பார்த்து காசு பணத்துக்கு ஆசைப்படாம பொண்ணு நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்றாங்களாம். ஆமா, பெரிய தியாகச்செம்மல் இந்த காலத்துல. பொண்ணுக்கு புத்தி இல்லைன்னா அவகிட்ட இருக்க சொத்துக்கு புத்தி இருக்குல்ல, அந்த சொத்தா முக்கத்தான் எந்த பையில வந்து மாட்டிருப்பான். காசுக்காக பொண்ணோட வாழ்க்கையை வச்சு விளையாடுறானுங்க பரதேசி பசங்க. கனகா அவங்க அம்மா மனோஜ் கிட்ட, மாப்பிள்ள தம்பி, என் மக கனகாவை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவளுக்கு அப்பப்ப லேசா அட்டாக் வர மாதிரி வரும். மனநிலை கொஞ்சம் மாறி பைத்திய மாதிரி பேசுவான். ஆனா அவ தங்கம் மாப்பிள்ள. அவ பேர்ல 500 கோடி சொத்து, லண்டன்ல 4 பங்களா இருக்கு. நீங்க அவளை நல்லா பாத்துக்கிட்டா போதும். அந்த சொத்து எல்லாமே உங்க கைக்கு தான் வரும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கனகாவுக்கு புத்தி இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன்ல, அவளை நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன். மனசுக்குள்ள, அடே எப்பா, 500 கோடி சொத்தா? இந்த முத்துவும் மீனாவும் என் அப்பாவும் என்ன ஒரு பிச்சைக்காரன் மாதிரி நடத்தினாங்கல்ல. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், எல்லாரோட வாயும் அடைக்கிறேன்னு நினைச்சுக்கிறாரு. மனோஜ் மாப்பிள்ள குளத்துல இறங்கி வர்றாரு. அத முத்துவும் மீனாவும் பாத்துடுறாங்க. ஏன் மீனா, அங்க பாருடி, அது நம்ம வீட்டு திருட்டுநரி மனோஜ் மாதிரியே இருக்கு. அச்சோ ஆமாங்க, அது மனோஜே தான். இவங்கதான் அந்த பணக்கார குடும்பமா? அப்ப அந்த புத்திசாலித்தனம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறது மனோஜ் தானா? டேய் மனோஜ், என்னடா நடக்குது இங்க? வீட்டுக்கு தெரியாம இங்க வந்து என்னடா பண்ற? அதுவும் ஒரு பைத்தியக்கார பொண்ணோட சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணமா? டேய் முத்து, இங்கேயும் வந்துட்டியா என் வாழ்க்கையை கெடுக்க? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு.
இவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வர குடும்பம் தெரியுமா? கனகாவுக்கு லேசா உடம்பு சரியில்லை, அதுக்காக அவளை பைத்தியம்னு சொல்லுவியா? அவளோட 500 கோடி சொத்து எனக்கு வரப்போகுதுடா அப்படிங்கிறாரு. கனகா வந்து மனோஜ் கிட்ட, ஏய் யார் நீ? எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, எனக்கு சாக்லேட் வேணும், எனக்கு பொம்மை வேணும், நீ எனக்கு பொம்மை வாங்கி தருவியா, லண்டன் கூட்டிட்டு போவியான்ட்டு வளர்றாங்க. கனகா செல்லம், நான் வாங்கி தரேன், சமத்தா இரு. பாத்தியா முத்து, அவ எவ்வளவு அப்பாவியா இருக்கான்னு, அவளை போய் தப்பா பேசுற? டே மனோஜ், உனக்கு அறிவு சுத்தமா மழுங்கி போச்சுடா. இவ பண்றது எல்லாமே ஓவர் ஆக்டிங் கூட உனக்கு தெரியலையா? சொத்துக்காக ஒரு பைத்தியத்துக்கு தாலி கட்ட போறியாடா நீயே? இப்படி கலவரம் நடந்துட்டு இருக்க சமயத்துல திடீர்னு யாரோ வந்து நிறுத்துங்கன்னு போலீஸ கூட்டிட்டு வந்து கத்துறாங்க. அது யாருன்னு பார்த்தா கனகாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். ஏய் கனகா, எத்தனை நாளைக்கு இப்படி பணக்கார குடும்பம்னு சொல்லி பைத்தியம் மாதிரி நடிச்சு ஏமாத்துவ? என் குழந்தைய நடுத்தரவுல விட்டுட்டு இந்த ஏமாத்த சுவாங்கிரி கிட்ட இருந்து பணத்தை கறக்க வந்துட்டியா? என்னது குழந்தையா? யாரு சார் இருந்தீங்க? கனகா கோடீஸ்வர வீட்டு பொண்ணு, அவளுக்கு கல்யாணமே ஆகலன்னு சொன்னாங்களே. யோ மாப்பிள்ள, கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? இப்ப கோடீஸ்வர வீட்டு பொண்ணும் இல்ல, பைத்தியமும் இல்ல. இவ பேரு கனகா, இவன் இவளோட புருஷன் சங்கர். இவளுக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. இவளோட அம்மாவும் இவளும் சேர்ந்து இவளுக்கு புத்தி சரியில்லைன்னு நாடகம் ஆடி பணக்கார இடம்னு போய் சொல்லி ஏமாந்த பசங்களை பார்த்து 4 கல்யாணம் பண்ணி நகைய பணத்தை சுருட்டிட்டு ஓடுற கேடிங்க இவங்க. கனகா உடனே, ஆமாண்டா, நாங்க அப்படித்தான் பண்ணுவோம். நீ மட்டும் என்ன யோகியமா? என்னோட 500 கோடி சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே நான் பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்லன்னு தாலி கட்ட வந்த. நீ ஒரு பேராசை பிடிச்ச நாயே அப்படிங்கிறா. போலீஸ் கனகாவையும் அவங்க அம்மாவையும் புடிச்சிட்டு போறாங்க. மனோஜ் மேடையிலே தாலியை கையில வச்சுட்டு நிக்கிறாரு. முத்துடனே, என்னடா லண்டன் மாப்பிள்ள, 500 கோடி சொத்து என்னாச்சு? 4 பங்களா என்னாச்சு? டே மனோஜ், உனக்கு இன்னும் புத்தி வரலடா. ரோகிணி கிட்ட ஏமாந்தது பத்தாது, இப்ப மறுபடியும் ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறவ பைத்தியம் மாதிரி நடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அவகிட்டயும் ஏமாந்து நிக்கிறியேடா. காசு மேல இருக்கிற பேராசையில வெத்த அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்திட்டு வந்து நிக்கிறீங்களே. இப்ப உங்களுக்கு கிடைச்சது சரியான சம்மட்டி அடி. உங்க புத்திக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு மீனா சொல்றாங்க. எழுந்துருடா, எழுந்துரு. எழுந்திருச்சு வீட்டுக்கு வா. அங்க அப்பா உனக்காக காத்துட்டு இருக்காரு. அங்க போய் உன் 500 கோடி கதையை சொல்லு. அப்பதான் உனக்கு சரியான பாடம் கிடைக்கும். கிளம்பிடான்ட்டு முத்து மனோஜ் கிளப்பிட்டு வீட்டுக்கு போறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜ் தலையில கைய வச்சுக்கிட்டு, ஏன்டா ஏன் இப்படி என் வாழ்க்கையில மட்டும் விதி சதுரங்கம் விளையாடுது? முதல்ல வந்தாலே ரோகிணி, அவ எனக்கு ஒரு அல்வா கொடுத்தா பாரு. கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுன்னு நம்புனா கடைசியில பார்த்தா அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்துச்சு. சரி, அந்த பாவிதான் ஏமாத்தனான்னு பார்த்தா இந்த கனகா அவளும் சேம் டு சேம் கதையோட வர்றா. இவளுக்கும் ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கா. என்னடா இது உலகம்? இந்த உலகத்துல இருக்க எல்லா சிங்கிள் மதர்ஸும் என்கிட்ட மட்டும்தான் மாட்டுவாங்களா? என் மண்டையில அப்படி என்னடா எழுதி வச்சிருக்கான் அந்த பிரம்மா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நானும் ஒரு நாள் காரை ஓட்டிக்கிட்டு கோடீஸ்வரனா லண்டன் வீதியில வரம் வரக்கூடாதா? நானும் கொஞ்சம் வசதியா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமாடா? எல்லா கெட்ட விஷயமும் ஏமாத்துற கேடிகளும் என் தலையில மட்டும்தான் விடியணுமா? ஐயோ, என் 500 கோடி போச்சே, என் லண்டன் பங்களா போச்சே. மனோஜை பார்த்து சிரிச்சுட்டு முத்து மனோஜை பார்த்து சிரிச்சுட்டு, யோ லண்டன் மாப்பிள்ள, நீ ஆசைப்பட்டது தப்புலடா. ஆனா உன்னோட இந்த பம்பர் ஆஃபர் புத்தி உன்னை நடுத்தருவுல நிப்பாட்டிடுச்சு. ரோகிணி கிட்ட ஒரு குழந்தையோட ஏமாந்த, இப்ப கனகா கிட்ட போனஸ் ஆஃபர் அவ புருஷனோட சேர்ந்து ஏமாந்து நிக்கிற. நீ கோடீஸ்வரம் ஆகணும்னு ஆசைப்பட்டா உழைச்சாகணும்டா. இப்படி பைத்தியம் மாதிரி நடிக்கிறவங்களெல்லாம் நம்பி அவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா கடைசியில உனக்கு அல்வா கிடைக்காது, வெறும் தகரம்தான் மிஞ்சும். ஒழுங்கா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வீட்டுக்கு வாடா. அங்க அப்பாவோட பெல்ட் உனக்காக வெயிட் பண்ணுது அப்படிங்கிறாரு.